மூட்டு தேய்மானம். பசையும் குறைஞ்சு போச்சு, பசையே இல்லை உள்ள. ஸோ இதில் டேமேஜ் எப்போ நடக்குது? வணக்கம், என் பேர் டாக்டர் அமுத கணேஷ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், பீவல் ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மூட்டு தேய்மானம். மூட்டு தேய்மானம்னா என்ன? காமனாக மூட்டு தேய்மானம் நீ ஜாயிண்ட்டை தான் ரெஃபர் பண்ணி சொல்லுவோம். பட் எந்த மூட்டாக இருந்தாலும் தேய்மானம் வரலாம். ஸோ மூட்டு தேய்மானம்னா என்னன்னா, ரெண்டு முட்டி நடுவில் ரெண்டு முட்டியும் கனெக்ட் ஆகிற இடம் தான், ரெண்டு எலும்பும் கனெக்ட் ஆகிற இடம், அந்த மூவ்மெண்ட் வர இடம் தான் அந்த மூட்டுன்னு சொல்லுவோம், ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கால் மடக்கி நீட்டுறதுக்கு அந்த மூவ்மெண்ட் நடக்கிற இடம் தான் மூட்டு. ஸோ அந்த மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு என்னென்னா அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அந்த முட்டிக்குள்ளே நிறையா சதைகள், ஜவ்வுகள் இருக்குது. அது மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஏசிஎல், பிசிஎல்னு சொல்லுவாங்க, கொலெட்ரல் லிகமெண்ட்ஸ்னு சொல்லி அந்த ஜாயிண்ட்டை சுற்றி நிறையா இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஜாயிண்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போனுக்கு கீழே வடவடன்னு ஒரு கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க, ஆர்டிகுலர் கார்டிலேஜ். ஸோ அதுதான் அந்த ரெண்டு எலும்பும் ஒன்னோட ஒன்று உராயாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் மடக்கி நீட்டும் போது, உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லணும்னா, கதவு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாயிண்ட், அது ஒரு ஹிஞ்ச் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த கதவு பார்த்தீங்கன்னா திறந்து மூடுறதுக்கு அந்த கதவோட இடுக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட் ஹிஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மூட்டு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ அது மடக்கி நீட்டுறதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுது, அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற அந்த ரெண்டு இதுவும் ஒன்னோட ஒன்று உராயாமல் இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே நம்ம ஆயில் போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் அதுக்குள்ளே இருக்கிறது, முட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜும் அதுக்குள்ளே அந்த பசன்னு சொல்லுவாங்க, அந்த விஸ்கஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது ரெண்டும் தான் உங்கள் ஜாயிண்ட் உராயாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இதில் டேமேஜ் எப்போ நடக்குது? டேமேஜ் ஆகி இந்த கார்ட்லேஜ் பிரேக் டவுன் ஆகுது, இல்லை கார்ட்லேஜ் கிழிஞ்சிருச்சு, இது தேஞ்சு போயிடுச்சு. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பசையும் குறைஞ்சி போச்சு, பசையே இல்லை உள்ள. ஸோ இந்த காரணங்களால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வாஷர் கிழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதனால் மூட்டு தேய்மானம் வரலாம். பேஷண்ட்ஸ் மூட்டு தேய்மானமாகி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்கள முதல்ல நம்ம கிளினிக்கலாக செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளினிக்கலாக அந்த முட்டியில் எங்கே வலி இருக்குது? காமனாக பேஷண்ட்ஸ்க்கு முட்டி வலி எங்கெங்கே வரும்னா, அந்த மேலே சில் எலும்புன்னு சொல்லுவாங்க, பெட்டலா, அந்த பெட்டலாவோட அடிப்பகுதி தான் முதல்ல தேய ஆரம்பிக்கும். அடுத்து முட்டியோட உள்பக்கம், இந்த மீடியல் சைடுன்னு சொல்லுவாங்க, முட்டியோட உள்பக்கம். ஸோ அந்த இடத்துல, ஏன்னா அதுதான் நம்ம பாடியோட வெயிட் பாஸ் ஆகிற ஏரியா. நீங்கள் நிற்கும் போது உங்களோட ஹோல் பாடியோட வெயிட்டு முட்டியோட உள்பக்கத்துக்கு தான் முதல்ல போகும். ஸோ அதனால் அந்த ஏஜ்னால தேய்மானம் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டியோட உள் பக்கத்தில் தான் எலும்பு தேய்மானம் ஆரம்பிக்கும். ஸோ எங்கே வீக்கம் இருக்குது, எந்த இடத்துல வலி இருக்குது, சத வீக்கமும் இருக்கா இல்லை வெறும் வீக்கம் மட்டும் இருக்கான்னு கிளினிக்கெலாம் நிறையா செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்ஸுக்கு ப்ரிலிமினரியாக முதல்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரே முட்டிக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிற்க வச்சு ஸ்டாண்டிங் எக்ஸ்ரே சொல்லுவாங்க, ஏபி வியூ அண்ட் லேட்ரல் வியூன்னு எடுத்து பார்ப்போம். சில பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டதுன்னா அந்த பெட்டலான்னு சொல்கிற அந்த எலும்போட அடிப்பகுதியை நம்ம பார்க்கணும். அதை பற்றி நம்ம அதில் என்ன தொந்தரவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ஸ்கைலைன் வியூன்னு சொல்லுவாங்க, அந்த வியூவும் எடுத்து பார்க்கலாம். ஸோ முட்டியோட எக்ஸ்ரே எடுத்து அதை தேய்மானத்தை 4 ஸ்டேஜாக பிரிப்போம். ஸோ ஸ்டேஜ் 0ன்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னா நார்மல். அந்த முட்டியோட ஜாயிண்ட் ஸ்பேஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், அங்கே எங்கேயும் எலும்பு தேய்மானத்துக்கான எந்த அறிகுறிகளும் இருக்காது. ஸ்டேஜ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மைல்டு ஸ்பேஸ் நேரோவிங் மட்டும் தெரியும். அதே மாதிரி அந்த ஜாயிண்ட்டோடைய ஒரு சைடில் ஒரு தேய்மானத்துக்கான அறிகுறிகள் சொல்லுவாங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான அறிகுறிகள் சொல்லி அந்த சப்கான்ட்ரலாக அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த லைன் வரலாம். ஸோ ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 அதில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்பேஸ் நல்லா ரிடக்ஷன் எக்ஸ்ரேலே தெரியும், பேஷண்ட்டோட எக்ஸ்ரேலே தெரியும். அது உள்பக்கமாகவும் இருக்கலாம், சில டைம் வெளிப்பக்கமாகவும் இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. அது எந்த ஜாயிண்ட், எந்த பக்கத்தோட ஜாயிண்ட் தேய்மானம் ஆகுது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் நேரோவிங் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு அங்கங்கே அந்த ஆஸ்டியோஃபைட்ஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, எலும்பு ஒன்றோட ஒன்று உராய்ந்ததுக்கப்புறம் புது எலும்பு ஃபார்மேஷன் ஆகிறது தான் அந்த ஆஸ்டியோஃபைட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஸ்டியோஃபைட்ஸ் சில டைமு ஜாயிண்ட்டுக்குள்ளே போயிடும், தனியாக அது எலும்போடு அட்டாச் ஆகிருக்கிறது தனியாக லூஸ் ஆகி அது உள்ளே போயிடும். அதை பேர் லூஸ் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேஜ் 4ல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நேரோடாக இருக்கும். அந்த ஜாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற சப்கான்ட்ரல் ஸ்க்ளீரோஸ் ஆகி அங்கங்கே போனுக்குள்ளே ஓட்டை விழுந்த மாதிரி, அது பேர் சப்கான்ட்ரல் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நீர் கட்டி மாதிரி அந்த எக்ஸ்ரேல தெரிய ஆரம்பிக்கும். அது ஸ்டேஜ் 4. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1 and 2 யூஸ்வலாக கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணுவோம். கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல பேஷண்ட்டுடைய பிஎம்ஐ பார்ப்போம்.
பேஷண்ட்டோட ஹைட் அண்ட் வெயிட் பார்ப்போம். ஸோ இந்த தேய்மானத்துக்கு வர வலி எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா பேஷண்ட்டோட பாடி வெயிட், பிஎம்ஐ தான். ஸோ பேஷண்ட் வந்து அவங்களோட இப்போ இருக்கிற பாடி வெயிட் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ அவங்களோட பிஎம்ஐ அதிகமாக இருந்தால் வெயிட் ரிடக்ஷன் பண்ண சொல்லுவோம். ஸோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், மூவ்மெண்ட் பண்ணணும், அது பண்ணால் தான் எனக்கு வலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் வாக்கிங் பேஷண்ட்ஸ் தாராளமாக போகலாம். ஸோ அதனால் ஜாயிண்ட் தேய்மானம் வராது. அந்த வாக்கிங் போகிறதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்ன பண்ணணும் வாக்கிங் போகும்போது அப்படின்னா, கம்ஃபர்ட் ஷூஸ் ஆர் நல்ல ஒரு சாஃப்ட் ஷூஸ் யூஸ் பண்ணணும் பேஷண்ட். அது கூட ஃப்ளாட் சர்ஃபேஸ் வாக்கிங் தான் பண்ணணும். பேஷண்ட் வந்து யூஸ்வலாக எடுத்த உடனே அந்த ஸ்டேர் கிளைம்பிங் பண்ணுறேன், இன்க்ளைன் பொசிஷனில் ஏறுறேன், நீ ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் வர்ற மாதிரியான வேலைகள் செய்யாமல் ஃப்ளாட் சர்ஃபேஸில் நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஒரு சாஃப்ட் ஷூஸ் போட்டுட்டு தாராளமாக வாக்கிங் போகலாம். ஸோ அது வந்து அவங்களோட பாடி ஜாயிண்ட் மொபிலிட்டியும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்து ஸ்டேஜ் 1 and 2க்கு வந்து பேஷண்ட் வந்து வீட்டுக்குள்ளேயே சுடு தண்ணி ஒத்துறோம், ஐஸ் கட்டி ஒத்துறோம், மாற்றி எது வேணுமோ அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி முட்டிக்குன்னு சொல்லி சில பயிற்சிகள் இருக்குது. அந்த முட்டியோட மேல் தசை குவாட்ரிசெப்ஸ் மசில்னு சொல்லுவோம், அதை பலப்படுத்தணும். அந்த சதையை பலப்படுத்துறது மூலமாக உங்கள் முட்டிக்கு போகிற லோடை நம்ம வந்து அந்த சதை பாதி வாங்கிக்கும். ஸோ அது அது மாதிரி வாங்கிக்கிறதுனால முட்டிக்கு போகிற லோடு பாதிக்கு மேலே குறையும். பேஷண்ட்ஸ் வந்து நல்லாவே பெயின் ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது தவிர முட்டிக்குள்ளே நல்லா வீக்கம் இருக்குது, நல்லா முட்டி வீக்கமாக இருக்குது, ஒரு ரெட்னஸ் மாதிரி இருக்குது அப்படின்னும் போது டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பசத்தன்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறையா மெடிகேஷன்ஸ் இருக்குது. கிளைகோசமைன் கிளைக்கன்ஸ் நிறைய பிராண்டில் நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெடிகேஷன்ஸ் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டேஜ் 1 and ஸ்டேஜ் 2க்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், ஒரு கன்சர்வேட்டிவாக பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸில் இதெல்லாம் வரும். ஸ்டேஜ் 3 and ஸ்டேஜ் 4ல் இருக்கிற பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, முதல்ல அவங்களோட ஜாயிண்ட் எப்போவுமே மொபைலாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நடக்காமல் பெட்ரிடனாக மட்டும் பேஷண்ட்ஸ் ஆகிடவே கூடாது. ஏதாவது ஒரு சின்ன ஸ்டாட்டிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, உட்காந்துட்டே வீட்டில் பண்ணுற சில எக்ஸசைசஸ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸசைஸை வீட்டில் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜாயிண்ட்ஸை கொஞ்சம் மொபைலாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வெயிட்டை முடிஞ்ச வரைக்கும் ஏறாமல் பார்த்துக்கணும். கம்மி பண்ணுறதுன்றது ரெண்டாவது, முதல்ல வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மொபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். வாக்கிங் போகிறதெல்லாம் நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் செப்பல் யூஸ் பண்ணி வாக்கிங் போகணும். பேஷண்ட் வந்து நடக்கும்போது சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நீ கேப்னு சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற டிவைஸ், அது பேஷண்ட் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு மொபைலாக இருக்கலாம். பட் அது கண்டினியூஸாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தூங்கும் போதெல்லாம் அது போட்டுட்டு இருக்கக்கூடாது. தேவைப்படும் போது தேவையான நேரங்களில் மட்டும் அதை போட்டுட்டு மீதி நேரத்தில் அதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டேஜ் 4க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்ஜரி தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஜாயின்ஸை முடிஞ்ச வரைக்கும் மொபைலாக வச்சுருக்க ட்ரை பண்ணணும். அதே மாதிரி அவங்க வெயிட்டும் ஏறாமல் மொபிலைஸ்டாக இருக்கணும். இன்னொன்று பேஷண்ட் அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கணும். என்னென்னா, நம்மளுக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம நல்லா ஆகுமா ஆக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டி தாட்டை பேஷண்ட் மைண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்மளால் முடியும், ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி நடக்கலாம். நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு காமனாக சொல்கிறது என்னென்னா, ஆப்ரேஷன் பண்ணால் இப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கோ அதோட நீங்கள் ஒரு 20 வயசு குறைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வயசு குறையுதுன்னா பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஒரு 70 வயசு பாட்டிக்கிட்ட நீங்கள் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு 50 வயசு 40 வயசு அளவுக்கு வயசு குறைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் கொடுக்கும். அவங்களுடைய சைக்காலஜிக்கலாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி பற்றி பயம் இருக்காது. ஸோ அந்த பயம் இல்லாமல் அவங்க அப்போ சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த எக்ஸசைஸ் சொல்கிற ப்ராப்பர் எக்ஸசைஸு ப்ராப்பர் ரெமெடிஸ் எல்லாம் வீட்டில் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டேஜ் 4ல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு ஏன் டாக்டர் வந்து மூமெண்ட்லாம் பண்ண சொல்கிறாரு, ஏன் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஜாயிண்ட் அசைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எலும்போட அடர்த்தி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த அடர்த்தி குறைஞ்சதுன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது மருத்துவருக்கும் உங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு அந்த ஒரு 100% ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் ஜாயிண்ட் எப்போவுமே மொபைலாகவும் உங்கள் எலும்போட அடர்த்தியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் ஜாயிண்ட்டை மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறோம். என்ன ஆப்ரேஷன் டைப்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ரேஷன் மெத்தட்ஸ் இருக்குது அந்த ஸ்டேஜ் 4ல் இருக்கிறவங்களுக்கு. அது என்ன அப்படின்றத உங்களுடைய ஆர்த்தோபெடிக் டாக்டரை போய் நீங்கள் பார்த்து கன்சல்ட் பண்ணி அவங்க உங்களை கிளினிக்கலாகவும் உங்களை எக்ஸ்ரே வச்சு அசஸ் பண்ணி என்ன சர்ஜரி பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. நன்றி.